இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எப்படி ஒரு ஃபாரினில் படிக்கலாம், வாழலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எந்த கண்ட்ரிலையும் நம்ம நாட்டில் வாழ்கிற மாதிரி நல்லா வாழ முடியுமா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம், சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பேரண்ட்ஸ், ப்ளஸ் டூ முடித்த பசங்க, டிகிரி முடிக்க போகிற பசங்க, இவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ. நம்ம ஊரில் வேலை செய்கிறக்கும், நம்ம ஊரில் படிக்கிறதுக்கும் அதே விஷயத்த வெளிநாட்டில் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா எக்ஸ்போஷர், நெட்வொர்க், பீப்புள், ஒரு குளோபலைஸ்டு திங்கிங். இந்த விஷயத்த நம்ம ஊரில் கண்டிப்பாக கற்றுக்கவும் முடியாது. கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக காலேஜ் போகிறது வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT, பர்ப்ளெக்சிட்டி இன்னும் நிறைய வந்துடுறதுனால நாலேஜ் யாருக்கு தேவை அது நிறைய வச்சுருக்குது. வேணுங்கும் போது டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் நெட்வொர்க்கிங், ஒரு குளோபல் கல்ச்சர், இன்டர் கல்ச்சரல் கம்யூனிகேஷன், அந்த ஒரு அன்ஃபெமிலியரான சுச்சுவேஷனில் அன்ஃபெமிலியர் பீப்புள்கிட்ட குயிக்காக அடாப்ட் ஆகிறது, இதுதான் இன்றைக்கி நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில்ஸ். அதை எங்கே வளர்த்துக்க முடியும்? அந்த லொக்கேஷனில், அந்த என்வாயன்மெண்ட்டில் நீ போய் வாழ்ந்தால் தான் அந்த அனுபவத்தை கற்றுக்க முடியும். உன்னோட வயசு இன்றைக்கி 18லேருந்து 23 வயசு இருக்குன்னா இதுதான் ரைட் டைம். லீவ் யுவர் ஹோம். ஒரு டெஸ்டினேஷனாக எந்த கண்ட்ரிக்கு வேணால் போங்க. உதாரணத்துக்கு நான் சைனாவில் இருக்கின்றதுனால சைனாவில் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஒரு 6-7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் முதல்ல இந்த மொழியை கற்றுக்கணும். நம்ம ஊரில் எப்படி IELTS எக்ஸாம் எழுதுனா ஃபாரின் போகலாம் அப்படின்றாங்களே, அது மாதிரி இங்கே வந்து சைனீஸ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்னு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோம்னா, இல்லை அங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு வருஷம் உன்னோட ஃபர்ஸ்ட் இயர், அது UG முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 1 இயர் ஃப்ரீயாக சைனாவில் சைனீஸ் லாங்குவேஜ் படிங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், இந்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சைனாவில் போய் சைனீஸ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்டை 1 இயர் அந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன படிக்கலாம். டாக்டர் படிக்கலாமா, இன்ஜினியர் படிக்கலாமா, பிகாம் படிக்கலாமா, MBA படிக்கலாமா. ஏன்னா இட் நீட்ஸ் 1 இயர். நிறைய விஷயத்தை நீ ட்ரை பண்ணணும், அந்த மொழியை கற்றுக்கணும், அந்த கலாச்சாரத்துக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்கு அந்த 1 இயர் இதை ஒரு ப்ரீத்திங் பீரியடாக வச்சுக்கிட்டு அதை கற்று முடிச்சதுக்கப்புறம் உனக்கே தெரியும். யாரோட அட்வைஸும் தேவையில்லை. இந்த படித்தவனுங்களாம் சொல்லுவான், நீ எதை படித்தா பெரிய ஆளாவே, எதை படித்தா பெரிய ஆளா, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எவனுக்குமே தெரியாது எதை படித்தா முன்னுக்கு வருவான்னு சொல்லி. அதனால் ஸ்டார்ட் வித் லேர்னிங் த ஃபாரின் லாங்குவேஜ் அண்ட் பாஸ் தட் சர்டிஃபிகேட். ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஃப்ரீயாக 4 வருஷம், அது நீ என்ஜினியரிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எது வேணாலும் படிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஊரில் இருக்கிற பீப்புளுக்கு தெரியாது, சோஷியல் மீடியா சொல்லாது, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. இதை யார் சொல்ல முடியும்? ஒரு 6-7 வருஷம் இங்கே வாழ்ந்து மக்களோட பழகி நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ண ஒருத்தங்களால தான் சொல்ல முடியுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அதை எடுத்துக்கொண்டு வரேன். ரைட், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரினில் படிக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லீவ் எ கமெண்ட், சஜஷன்ஸ் கேளுங்க. இன்கேஸ் நீங்கள் சைனாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஐ கேன் ஹெல்ப் யூ. எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷனும் ஐ வில் பாஸ் தம் ஓவர் டு யூ. நான் இது ஃப்ரீயாக எதாவது படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கூட்டமும் இருந்துச்சுன்னா, படிக்கிறதுக்கெல்லாம் பணமே தேவையில்லை. கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ், ஃபெல்லோஷிப்ஸ் இதுலேயே அழகாக படிச்சுட்டு வேலையில் செட்டில் ஆகிடலாம். ஆனால் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடனை வாங்கி அதை கொண்டு போய் படிக்க வைக்கிறது ரொம்பவும் பெயின்ஃபுல்.